எம்ஜிஆர் சிவாஜி காலத்துல இருந்தே தமிழ் சினிமாவில் ஹீரோவா நடிச்சா அவர் கண்டிப்பா வந்து ஒரு போலீஸ் கேரக்டர் நடிச்சிருக்கோங்கிறது தான். ஏன்னா இந்த போலீஸ் கேரக்டர் மூலியமா நிறைய நடிகர்கள் பிரபலமானவங்களும் இருக்காங்க. அதே சமயத்துல இந்த போலீஸ் கேரக்டர் நடிச்சு நிறைய பேர் மொக்க வாங்கின ஆட்கள் இருக்காங்க. அந்த வகையில இயக்குனர் சாஜி சலீம் டைரக்ஷன்ல நடிகர் வித்தார்த் போலீஸ் கேரக்டர் நடிச்சு ரிலீஸ் ஆகிற படம் தான் லாந்தர். சோ இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தோட கதை என்ன, இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய பேர் சக்திவேல். இந்த லாந்தர் படத்தோட கதை எங்க தொடங்குதுன்னா, கோயம்புத்தூர்ல ஒரு நாள் நைட் ஒரு மர்மமான மனிதர் ரோட்ல பாக்குற வரவங்க போறவங்க பாத்தீங்கன்னா அடிச்சு கொன்னுகிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் நம்ம ஏசியான வித்தார்த்தோட காதுக்கு போகுது. உடனே ஸ்பாட்டுக்கு போயிட்டு என்கொயரி பண்றாரு. அப்ப சின்னதா ஒரு க்ளூ கிடைக்குது. அந்த க்ளூ வச்சு அந்த மர்மமான மனிதர் ஏன் பாக்குற எல்லாரையும் வந்து அடிச்சு கொள்றாரு, அவருக்கு பின்னாடி எந்த மாதிரியான ஒரு சோகமான ஒரு கதை இருக்கு, அதை வந்து நம்ம நடிகர் வித்தார்த் எப்படி கண்டுபிடிக்கிறாரு, அந்த மர்ம மனிதரை என்ன பண்ணாங்க அப்படிங்கறதா இந்த படத்தோட மீதி கதை. இந்த மாதிரி சஸ்பென்ஸ் த்ரில்லர் திரைப்படங்களை தமிழ் சினிமா மட்டும் இல்ல, ஹாலிவுட் சினிமா வரைக்கும் வில்லன் கூட தான் இருப்பான், ஆனா அவன் தான் வில்லனா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த நமக்கு தெரியவே தெரியாது. ஆனா கடைசியில நம்ம ஹீரோ எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு லைன்ல கொண்டு நிறுத்தி இவன் தாண்டா வில்ல, இவன் தாண்டா எல்லாத்தையும் பண்ணிருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த கொடுக்கும் பொழுது அந்த படத்தோட கதை வந்து பழசா இருந்தாலும் கூட திரைக்கதையில காட்டுற சுவாரஸ்யத்தினால அந்த படம் ஒரு சக்சஸ்ஃபுல்லான திரைப்படமா அமைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நாம பார்த்த இந்த லாந்தர் படத்துல சுவாரஸ்யம் என்கிறது ஒரு விஷயம் ஒரு பெரிய குறைபாடா இருக்குன்னு சொல்லலாம். படத்தோட கதை என்னமோ ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு அறிமுக இயக்குனர் தனக்கு தேவையான ஒரு கான்செப்ட் எடுத்து டெவலப் பண்ணி ஒரு 2 மணி நேரம் ஒரு ஓடுற மாதிரி ஒரு படத்தை வந்து கொடுத்திருக்காருங்கிறது வந்து ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் தான். இந்த படத்தில் நடிச்ச வித்தார்த் தவிர மத்த எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு அறிமுக நடிகர்கள் தான் இருக்கிறாங்க. இவங்களுக்கு மாதிரி ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்க கிட்ட இருக்கிற திறமையை வந்து வெளிப்படுத்தணும்னு நினைச்ச விஷயம் வந்து உண்மையிலேயே இயக்குனரை பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான். இந்த மாதிரி சஸ்பென்ஸ் த்ரில்லர் திரைப்படங்கள் சக்சஸா இருக்கு மொத்தமா 3 காரணங்கள் இருக்கு. ஒன்னு வந்து படத்தோட திரைக்கதை, இன்னொன்னு வந்து படத்தோட ஒளிப்பதிவு, இன்னொன்னு வந்து படத்தோட பிஜிஎம். இந்த 3 விஷயங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரணமான ஸ்டோரியை கூட ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷுவலேஷன், ஒரு பிரம்மாண்டமான மியூசிக் மூலியமா அந்த வந்து ரொம்ப ஒரு த்ரில்லிங்கான ஒரு படமா வந்து மாத்தி கொடுக்க முடியும். ஆனா நான் சொன்ன இந்த 3 விஷயத்திலயுமே இந்த படத்துல நிறைய குளறுபடிகள் இருக்கு. நான் அதுக்காக இந்த படம் வந்து நல்லா இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். படம் வந்து ஒரு நார்மலான ஸ்டோரி லைன் தான். ஆனா வந்து அதை கொஞ்சம் சுவாரஸ்யமா கொடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தான் சொல்ல வரேன். இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய ஹீரோக்கள் என்ன பண்றாங்கன்னா, தான் படத்துக்கு யார் வந்து கேமராமேனா இருக்கணும், யார் வந்து மியூசிக் போடணும், யார் வந்து ஸ்கிரீன் பிளே எழுதணும் அப்படிங்கிற முதற்கொண்டு வந்து பாத்தீங்கன்னா டிசைட் பண்றாங்க. அதனாலதான் அவங்க படத்தோட கதைகள் வந்து ரொம்ப பழசா இருந்தாலும் கூட இந்த 3 விஷயத்தை வச்சு அவங்க படங்களை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு மூவியா கொடுத்துறாங்க. இந்த படம் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மூவிங்கிறதுனால இந்த படத்துல வித்தார்த் தவிர மத்த எல்லாரும் பாத்தீங்கன்னா புதுமுகங்கள் தான். அதுலயும் சகானா கவுடா இந்த படத்துல நல்லா நடிச்சிருக்காங்க. பொதுவா அறிமுக இயக்குனர்கள் எந்த மாதிரியான படத்தை சூஸ் பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் கதைகளை தான் சூஸ் பண்ணுவாங்க. காரணம் என்னன்னா இந்த படத்துக்கு பெரிய லெவல்ல வந்து நீங்க வந்து ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் திரைப்படம் எடுக்கிறதுக்கு நிறைய நாவல்ஸ் படிச்சாலும் போதும், அதே மாதிரி நிறைய திரைப்படங்கள் பார்த்தாலும் போதும். அதுல இருந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து இன்ஸ்பயர் பண்ணி அதை வந்து டெவலப் பண்ணி ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஒரு படமா கொடுக்க முடியும். ஆனா இந்த படத்தோட டைரக்டர் சாஜி சலீம் என்ன பண்ணிருக்காருன்னா, எந்த ஒரு விஷயத்தை வந்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்காம ஒரு மேம்போக்கா ஒரு கதையை வந்து சூஸ் பண்ணி படமா எடுத்திருக்காரு. ஒரு அறிமுக இயக்குனருக்கு இது வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான படமா இருக்கலாம். ஆனா வந்து ஆடியன்ஸ் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் திரைப்படங்களா அதுல ஒரு சில விஷயங்கள் இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மென்டாலிட்டியோட இருப்பாங்க. அவங்கள வந்து இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஆனா ஒரு இயக்குனரா அவர் தன்னுடைய பணியை கரெக்டா செஞ்சுட்டாருன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சஸ்பென்ஸ் த்ரில்லர் திரைப்படங்களுக்கு முக்கியமான ஒரு அங்கம் வகிக்கிற ஒரு விஷயம் ஒளிப்பதிவு தான். ஒரே கேமரா யூஸ் பண்ணி எல்லா ஷாட் எடுத்த மாதிரியான ஃபீல் கொடுக்குது. இந்த மாதிரி சஸ்பென்ஸ் த்ரில்லர் திரைப்படங்கள் எடுக்கும் பொழுது நிறைய கேமரா ஆங்கிள்ஸ் வந்து யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரே கேமரா மட்டும் நம்பி வந்து அந்த படத்தை நீங்க எடுக்கவே கூடாது. ஆனா இவங்க வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டணும்னு நினைச்சிருக்காங்க. அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல வச்சு எடுக்காம கொஞ்சம் க்ளோஸ் அப் வச்சு நிறைய சீன்ஸ் நிறைய ஷாட்ஸ் எடுத்திருந்தாங்கன்னா இந்த ஒரு விஷயத்துல கூட இந்த படம் வந்து மிகப்பெரிய லெவல்ல சக்சஸ் ஆக வாய்ப்புகள் இருந்திருக்கும். அடுத்து இந்த படத்தோட மியூசிக். ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் திரைப்படத்துக்கு ஒரு மியூசிக்ங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவை கிடையாது. மிஸ்டர் பிரவீன் வந்து நல்லா பண்ணிருக்கான்னு தான் சொல்லுவேன், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா இன்னும் கொஞ்சம் அவர் இன்வால்வ்மெண்ட் காட்ட வேண்டியது இருக்கு. எதுக்காக சொல்றேன்னா, ஒரு படத்துல நமக்கு சான்ஸ் கிடைக்குதுன்னா அந்த சான்ஸ் தான் அடுத்த படத்துக்கான இன்னொரு வாய்ப்பா நம்ம வந்து ஏற்படுத்திக்க வேண்டி இருக்கும். ஆனா இந்த லாந்தர் படத்துல அவங்க சொன்ன ஒரு முக்கியமான ஒரு கருத்து என்னன்னா, குழந்தைகளை வந்து நம்ம கேர் பண்ணி பாத்துக்கணும், அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்ம அரவணைப்போல இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த இந்த படத்துல அழுத்தமா சொல்லியிருக்காங்க. மொத்தத்துல இந்த லாந்தர் படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துல வித்தார்த்த தவிர மத்த எல்லாருமே பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து புதுமுகங்கள் தான். டெக்னீஷியன்ஸா இருக்கட்டும், நடிகர்களா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா புதுமுகங்கள்ங்கிறதுனால அவங்களுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் நான் சொல்லுவேன். படங்கள் பார்த்து பார்த்து பழகினா ஆடியன்ஸுக்கு வந்து இந்த லாந்தர் படம் வந்து ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குமான்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் சந்தேகமான விஷயம் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.